நடிகை வனிதா விஜயகுமார் என்ன பேசினாலுமே சோஷியல் மீடியாவில் அந்த விஷயம் செம்ம வைரலாக தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா ரீசெண்டாகவே வனிதா விஜயகுமார் பற்றி தான் நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அதாவது ஜோவிகாவையும் ஜோதிகாவையும் கம்பேர் பண்ணி வந்து அவங்க ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. அது வந்து செம்ம வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவயானியோட பொண்ணோட ஜோவிகா வந்து கம்பேர் பண்ணி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காகவே வந்து விளக்கம் கொடுக்குற விதமாக வனிதா வந்து பேசியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில். அந்த விஷயமும் செம்ம வைரலாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்ததான் வந்து வனிதா விஜயகுமார் டைரக்ட் பண்ணி அவங்களே ஹீரோயினா நடிச்சு அவங்க கூட வந்து அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ராபர்ட் மாஸ்டரும் சேர்ந்து நடிச்ச படம் தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்ற படம். இந்த படத்தை வனிதாவோட பொண்ணு ஜோவிகா தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து அதோட ப்ரமோஷனுக்காக நிறைய இடங்கள்ல இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க இன்டர்வியூல பேசின விஷயங்கள் எல்லாமே சம வைரலாக தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சர்ச்சையாகவுமே மாறிட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போதான் ரீசெண்டாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனம் தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது கூட சேர்ந்து ஒரு பெரிய சர்ச்சையுமே வனிதா சிக்கியிருக்காங்க. அதாவது இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் வந்து ராத்திரி சிவராத்திரி அப்படின்ற இளையராஜாவோட பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இளையராஜா அவர்கள் வந்து அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் இந்த படத்தில் பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டை வந்து படத்துலேருந்து உடனே நீக்கணும் அப்படின்னு சொல்லியுமே வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து ரீசெண்டாக வனிதா விஜயகுமார் வந்து அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் வந்து அவங்களோட படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுது பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இளையராஜா வந்து இவங்க மேலே போட்ட கேஸுக்குமே ஒரு செம்ம பதிலடி கொடுத்துருக்காங்க. இளையராஜா கிட்ட இந்த பாட்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் தான் பேசினேன். நானும் என் பொண்ணு போயிட்டு அவர் காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். அப்போ வந்து அவர் ஓகே அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கப்புறமா சோனி நிறுவனத்துக்கிட்டேயுமே வந்து பெர்மிஷன் வாங்கினேன். ஒருவேளை நான் நேரில் போய் கேட்குறப்பயே திட்டியிருக்கலாமே, இப்போ வந்து கேஸ் மட்டும் போடுறீங்களே அப்படின்னு சொல்லி வனிதா வந்து ரொம்பவே கோவமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இளையராஜாவோட குடும்பத்தோட இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் பற்றியுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது பேசியிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே வந்து வனிதா விஜயகுமார் இளையராஜாவோட வீட்டில் தான் வந்து வளர்ந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவரோட வீட்டுக்கு நான் மருமகளாக போக வேண்டியவர் அப்படின்னு சொல்லி வனிதா வந்து பேசியிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து வனிதா விஜயகுமார் என்ன பேசினாலுமே சர்ச்சையாகிற நேரத்தில் இளையராஜாவோட வீட்டுக்கே வந்து நான் மருமகளாக போக வேண்டியவ அப்படின்னு சொல்லி வனிதா விஜயகுமார் சொன்ன இந்த விஷயம் வந்து இப்போ செம்ம வைரலாக வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, வனிதா என்னன்னா நான் போய் நேரில் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க, இவர் இளையராஜா என்னன்னா பெர்மிஷனே வாங்கலைன்னு சொல்கிறாங்க, இதுக்கு நடுவில் இவங்க வேற அவர் வீட்டுக்கு நான் மருமகளாக போக வேண்டியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் எல்லாருமே வனிதா பேசின விஷயத்தை வந்து செம்மையாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வனிதா பேசின விஷயம் தான் வந்து செம்ம ட்ரெண்டிங்லையுமே போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.